திட்டமிடுதல் இல்ல. திட்டமிடுதல் இல்லையே, இவங்க தான் திட்டமா ஒரு மாசமா பண்ணி. ஆமாமா, யாகமெல்லாம் வளர்த்தாங்கல்ல. இவ்வளவு பண்ணவங்க மக்களை எப்படி கூப்பிடணும்? இப்போ 20,000 சேர் போட்டிருக்காங்க. 20,000 சேர்ன்றது சாதாரண விஷயமா? 20,000 மக்களை திரட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கரெக்டா செய்யணும் அவங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கூட கூட்டம்ல. அப்புறம் கமல்ஹாசனுக்கு இங்க அவருக்கு ஒரு பெரிய மவுசே இல்லை, அவங்க பேச்சுக்கு யாரும் கை தட்டல, இப்படியெல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. இந்த உண்மை தெரியாது. அதே போல சிலர் அஜித்தும் விஜயம் வரல, அவங்க வராதனால கூட்டமே இல்லை. அஜித் விஜய் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? ஆரம்பிக்கும், 2026 இந்த படம் வெளியாகலாம். இதுக்கு அடுத்த படத்தை பத்தியே இப்போ பேசுறாங்க. அதாவது தலைவர் 173 ஜெயிலர் 2 அந்த படம். அது ஒண்ணு. ஆமா, அந்த படம் இருக்கு. அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாரிசெல்வராஜ் படத்துக்கு பிறகு 173 2. ஆனா அது தெரியாது, அது இந்த படத்துக்கு முன்னையா பின்னையாங்கிறது தெரியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். கலைஞர் 100 பாராட்டு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ரஜினிகாந்த் பேசின பேச்சு ஒரு வைரலா மாறி இருக்கு. ஏன்னா சிவாஜியும் எம்ஜிஆரையும் இவருடைய வசனங்களால், கலைஞர் கருணாநிதியின் வசனங்களால் அவங்க பெரிய நடிகர்களா மாறினாங்க அப்படின்னு அவர் பேச்சில் குறிப்பிடுறாரு. இதை பத்தி எதிர்கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் உருவாயிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அந்த பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விழாவை பற்றி ஏகப்பட்ட பேச்சு இருக்குது வெளியில். என்னென்னா, இந்த விழா மிகப்பெரிய சொதப்பல், காலி சேர்களுடன் நடந்த ஒரு விழா. காலி சேரை பார்த்து தான் ரஜினிகாந்த் பேசினார். அப்புறம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கூட கூட்டமே வரல. அல்லது மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு முதலமைச்சர் வந்த ஒரு விழாவுக்கு இந்த நிலைமையா? இந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன? இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணமா? ரஜினி காரணமா, கமல் காரணமா, அல்லது மு.க. ஸ்டாலின் காரணமா அப்படின்னு பார்க்கணும். அதை யாரால கூட்டம் வராமல் போச்சு? இது வராமல் போனதுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். ஏன்னா முறையாக செய்யலை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, நடிகர் திரையுலகம் மொத்தமாக கலந்துக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அப்போ எல்லாருக்குமே அதை பார்க்கணுன்னு ஒரு ஈகர்னஸ் இருக்கும் இல்லையா? மக்களுக்கு அது இருந்தது. ஆனால் இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு அழைப்புதல் வேணுமா வேணாமா? எல்லாரும் பொதுவாக கலந்துக்கலாமா? அனுமதி இலவசமா? இதை எதையாவது சொல்லியிருக்கணுமா வேணாமா? சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் இன்விடேஷனே கொடுக்கல. அழைப்புதல்ன்றது என்ன? நீ தேடி போய் கொடுக்கணுமா வேணாமா? பத்திரிகையாளர்களுக்கே கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்க? பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கல. பத்திரிகை தொடர்பாளர்கள்னு இருக்காங்கல்ல, பிஆர்ஓக்கள், அவங்களுக்கு என்ன லட்சணத்தில் அவங்க கொடுத்தாங்க தெரியுமா? 6ஆம் தேதி நிகழ்ச்சி. 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த பிஆர்ஓ யூனியன் அலுவலகத்தில் இன்விடேஷன் வச்சுருக்காங்க. 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 4 மணிக்கு ஈவெண்ட்டுக்கு வந்துருங்க. என்ன தலையெழுத்து? அப்படி வாங்கிட்டு போய் உட்காரணும்னு யாருக்கு தலையெழுத்து இருக்கு? அழைப்புதல் கொடுக்குற முறையாது. அப்படியே நீங்கள் இப்படி கொடுக்குறதுனா திரையுலகத்தில் 1000 நிகழ்வுகள் நடக்குது. எத்தனையோ ஈவெண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் ஒரு முறையாக ஒரு ஆள் நின்று அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கணும். சென்னையில எத்தனையோ பெரிய மெகா நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுறாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இவங்களே கூட நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்ன இருந்த இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இவங்க நடத்தாத விழாவா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சிவாஜிக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க, செவாலிய விருது வாங்கினதுக்கு. அன்னைக்கும் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, இதே ரஜினி கமல் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி கூட்டம் எப்படி இருந்தது? என்ன மாதிரி ரெஸ்பான்ஸு? அப்படி சும்மா ஸ்டாண்டிங் ஓவேஷனா நடந்தது. ரஜினிகாந்த் பேச்சு அதிர விட்டுச்சு அந்த நிகழ்ச்சியில். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பர்டிகுலரா இப்படி சொதப்பினாங்க. திட்டமிடுதல் இல்ல. திட்டமிடுதல் இல்லையே, இவங்க தான் திட்டமா ஒரு மாசமா பண்ணி. ஆமாமா, யாகமெல்லாம் வளர்த்தாங்கல்ல. இவ்வளவு பண்ணவங்க மக்களை எப்படி கூப்பிடணும்? இப்போ 20,000 சேர் போட்டிருக்காங்க. 20,000 சேர்ன்றது சாதாரண விஷயமா? 20,000 மக்களை திரட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கரெக்டா செய்யணும் அவங்க. அது செய்யாம விட்டதுனால கெட்ட பேர் யார் யாருக்கு போகுது பாருங்க. முதலமைச்சருக்கு போகுது. திமுக ஆட்களே புறக்கணிச்சிட்டாங்க. சரியா இல்ல, அது சரியா. திமுக ஆட்களுக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு கமெண்ட் வந்துருச்சு. யாரு சொதப்புனது? தயாரிப்பாளர் சொதப்புனது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கூட கூட்டம் இல்ல.
அப்புறம் கமல்ஹாசனுக்கு இங்கே ஒரு அந்த அவருக்கு ஒரு பெரிய மவுசே இல்லை, அவங்க பேச்சுக்கு யாரும் கை தட்டலை, இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க இந்த உண்மை தெரியாமல். அதே போல் சிலர் வந்து அஜித்தும் விஜயம் வந்து வரல, அவங்க வராததுனால கூட்டமே இல்லை. அஜித் விஜய் வந்து மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட்கள் வரணும்னா அதுக்கான வேலையை பார்க்கணும். அஜித் விஜய் வந்தால் மட்டும் ஒன்றும் பண்ணுற போகிறதில்ல. அஜித் விஜய் எத்தனை நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க, ஜேன்னு கூட்டணும் ஏறிக்கிட்டு நிற்கிது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து சொதப்புனது இவங்க தான். மக்களை கூட்டுவதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை இல்ல, அவங்களுக்கு தான் ஆர்வமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ யாருமே கொடுக்கலையே அவங்க பத்திரிகையாளர்களுக்கு. என்ன கொடுமைன்னா 20,000 பத்திரிகைக்கு மேல அடிச்சு வச்சுருக்கிறாங்க இன்விடேஷனை, யாருக்கும் கொடுக்கல. அல்லது கொடுத்தவங்களை கூட குடும்பத்தோட வாங்கப்பா, இது நம்ம திரைப்பட உலகத்தோட நிகழ்ச்சி எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படிதான் சொல்லி. பிரஸ் மீட் வந்த கூட்டம் கூட வந்திருக்காது. தாஜ் கவர்மெண்ட்ல பிரஸ் மீட் வைக்கிறாங்க, அதுக்கு அதுல வந்து ஹாப்பியா பேசுறாங்க. ஆனா இங்க விழாவை சிறப்பா நடத்தல. ஆமா, இப்ப இந்த சொதப்பலுக்கு நடுவுல தான் ரஜினிகாந்த் பேசினாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எதிரில் யார் இருக்காங்க யார் இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். மனசில் என்ன நினைக்கிறாரோ, எந்த மேடையாக இருந்தாலும் மனசில் நினைக்கிறது பேசுகிற ஒரு மனிதர் அவர். அந்த மாதிரி தான் இந்த மேடையிலே வந்து அவர் பேசினார். சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை காப்பாற்றுனது அவரோட பேச்சு தான். நீங்கள் வந்து இதே நிகழ்ச்சியை வந்து இப்போ டிவியில் போட போகிறாங்க, அப்போ வந்து இந்த காலிச்சேர் அதெல்லாம் காட்ட போகிறதில்ல. இருக்கிற கூட்டம் ப்ளஸ் பேசுனது இதை வச்சு கரெக்டாக கிறிஸ்பாக எடிட் பண்ணி சுவாரஸ்யமாக தான் காட்ட போகிறாங்க. அதுக்கு இது நம்ம தெரிஞ்சதுனால இதெல்லாம் பேசுகிறோம். அது நிகழ்ச்சி ஒளிபரப்பும் போது மக்களுக்கு அது தெரியாது. அந்த நிகழ்ச்சியோட வெற்றி தான் தெரியும். ஆமாம், வெற்றி தான் தெரியும். அந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது ரஜினிகாந்தோட பேச்சு தான். அது வந்து ரொம்ப சிறப்பாக. ஏன்னா கலைஞருக்கும் ரஜினிக்குமான உறவு வந்து நம்ம தமிழ் திரையுலகம், தமிழ் அரசியல் உலகம் எல்லாரும் தெரிஞ்சது தான். எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும், அல்லது ஈவன் அவர் மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட வந்து கலைஞர் அதை பொருட்படுத்த மாட்டார். அதை கூட அதை சொல்லிட்டார். அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு வாயா சூரியனுக்கு பக்கத்துல வந்து உட்காரு. அது இந்த கலைஞர் வந்து இந்த வார்த்தையை சிவாஜி படத்தோட சக்சஸ் மீட், அதாவது வெற்றி விழா நடந்தது, சிவாஜி படத்துக்கு வெள்ளி விழா நடந்தது, அதுலேயும் கூட சொன்னார். ரஜினிகாந்த் வந்து இப்போது நட்சத்திர மண்டலத்துக்கெல்லாம் மேலே சூரியனுக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னு வந்து கலைஞர் வந்து பேசியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இடையில கலைஞரோட வசனங்கள் வந்து மிகப்பெரிய நடிகர், ஒரு சாதாரண நடிகர் மிகப்பெரிய நடிகராக்குற தகுதி பெற்ற வசனங்கள். ஏன்னா அந்த காலத்துல சினிமாவே பேச ஆரம்பிக்குது அப்பதான். அப்ப வந்து கலைஞரோட வசனங்கள் வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கு பாருங்க. இப்போ அந்த படங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சிலர்லாம் வந்து ரஜினி இப்படி பேசின உடனே வந்து அது என்ன எம்ஜிஆரை மிகப்பெரிய ஸ்டார் ஆக்குனதே கலைஞர் தானா அப்படின்ற கமெண்ட் அடிச்சாங்க. அதாவது ஏடிஎம் கேட்குறாங்க கூட, அவங்களுக்கு வரலாறு தெரியாது அதனால. அதே போல சிவாஜிக்கு வந்து கலைஞர் தான் சிவாஜி பெரிய ஆள் இப்படியெல்லாம் வந்து பேசினாங்க. இதெல்லாம் முற்றிலும் உண்மையானது. ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அவர் நடிக்க வந்தது வந்து 1936 நடிக்க வந்திருக்காருங்க. அவர் அப்போ வந்து சாதாரண துணை நடிகர், ஸ்டண்ட் நடிகர், இப்படிப்பட்ட வேடங்கள் தான். அது கூட என்னன்னா தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா அவங்க படங்கள்ல தான் இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டா அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது எதுன்னா கலைஞர் வசனம் எழுதுற ராஜகுமாரி தான். அப்புறம் மந்திரி குமாரி, எத்தனை படம் அது மாதிரி. மலைக்கல்லன் படம் அவரை வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிச்சு. அப்போ அது வரைக்கும் வந்து ஸ்டார் ஆக்கியது அப்படின்னு. ஆமா, இவங்க என்ன பிறக்கும் போதே ஸ்டார் ஆகிட்டாங்க? யாருமே அது கிடையாது. நீங்க சிவாஜி எடுத்துக்கிட்டா அவர் அறிமுக படமே கலைஞரோட வசனம் தான். அந்த படத்துல ஹீரோ கலைஞர் தான். அந்த படத்துல சிவாஜி கணேசன் ஹீரோ கிடையாதுங்க, வேற யாருமே கிடையாது. அந்த கிரெடிட் யாருக்குமே சேராது. ஏன்னா முழு ஹீரோ வந்து அதுல கலைஞர். அவர் வசனத்துக்கு தான் கைத்தட்டல். இந்த வசனத்தை கேட்க வண்டி கட்டின்னு ஓடனா அன்னைக்கு படம் பார்க்கறதுக்காக. ஏன்னா பராசக்தி பார்க்குறாரு எங்கள் ஊரில். நான் பிறக்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன படம். நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த படத்தை வந்து எங்கள் ஊரில் போடுறாங்க. நான் போய் பார்க்குறேன், ஹவுஸ்ஃபுல்லாக அந்த படத்தை பார்க்குறோம். எத்தனை வருஷம் கழிச்சு இது. அப்போ கலைஞர் சிஎம்மா இருக்காரு. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு வெளியாகிற அந்த படத்தை பார்க்க கூட்டம் அப்படியே அலைக்கடலும் திறந்து வருதுன்னா அந்த வசனத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல். இப்ப கூட சத்யராஜ், சிவகுமார் போன்ற நடிகர்கள் எல்லாருமே என்ன, கமல்ஹாசன் எல்லாமே என்ன சொல்றாங்க, பராசக்தி வசனத்தை பேசிதான் நாங்க நடிகரானோங்கிற. நீ சத்யராஜ் சொல்றதுனால சொல்ற, பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் வந்தது, மணிவண்ணன் எடுத்த படம். அது அந்த கலைஞர் வந்து எம்ஜிஆருக்கு எழுதின காலம், சிவாஜிக்கு எழுதின காலம் எல்லாம் மாறி ரொம்ப நவீனமா வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு படம், அது அரசியல் படம், கலைஞர் வசனம். நீங்க அப்படி பொறி பிறக்கும். அதுல சத்யராஜோ பிரபுவோ ஹீரோ கிடையாது, அதுலயே கலைஞர் தான். இளையராஜாவோட ஒரு நல்ல பாட்டு இருக்கும். ஆமா, காதல் என்பது பொது உடைமைன்ட்டு. அந்த மாதிரி கலைஞர் வசனம்ன்றது அந்த அளவு உயிர்ப்பா இருந்தது. அது தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத
அல்லது இவரை ஒதுக்கி வச்சுட்டு பேச முடியாத ஒருத்தர் யாருன்னு அது கலைஞர் தான். இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஒரு அடுத்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 171 நம்ம நின்றுட்டு இருந்தோம். இப்போ 172 நம்ம அந்த ஆண்டு விழா பொன் விழா ஆண்டுல கூட நம்ம பேசணும். நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு அடுத்த படம் பண்ணுவாங்களான்னு. அது வந்து பதிலே வந்துட்டு 172 வந்து மாரி செல்வராஜ் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? அது வந்து இது கடந்த ஜூன் மாதமே இதை பத்தி சில தகவல் வந்தது. என்னன்னா மாரி செல்வராஜ் வந்து ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த மாமன்னன் படம் கூட அப்பெல்லாம் ரிலீஸ் ஆகலை அந்த டைமில் சொல்லியிருக்காரு. அது வந்து அவரை டெவலப் பண்ண சொன்னதா தகவல் இருந்தது. பட்டு மாரி செல்வராஜ் வந்து ரஜினிக்கு எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு யோசனையிலே வந்து அதை யாரும் பெருசாக இது பண்ணல. இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான செய்திகள் வருது. மாரி செல்வராஜ் தான் ரஜினியோட 172வது படத்தை இயக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை யார் தயாரிப்பாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு சொன்னாங்க. அன்அபிஷியலாவே என்னன்னா சிலர் வந்து லியோ படத்தை தயாரிச்ச லலித் குமார் தயாரிக்கிறாரு. ஏன்னா வந்து இந்த லியோ சமயத்திலே அவர் ரஜினியை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டாரு, அவர் தான் தயாரிக்கிறாருன்ட்டாங்க. எல்லாருக்குமே திக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா. அதுக்கப்புறம் வந்து இல்ல அவர் இல்லை, கலைப்புலி தானு தயாரிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே மாரி செல்வராஜ் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு, அதனால அவர் தான் தயாரிக்கிறாருன்னாங்க. நான் அவர் கலைப்புலி தானு அவர்கள்கிட்டயே நான் கேட்டேன், என்னன்னா நம்ம பேனர்ல வருதா படம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ தானு இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரிக்க போகிறது ஏற்கனவே மாரி செல்வராஜ் கூட இணைந்து ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் இதை தயாரிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த படத்துல ஒரு தயாரிப்பாளராக மாரி செல்வராஜோட இணைகிறாரு. ரஜினிகாந்த் வந்து உதயநிதி அதுல இல்ல போல இருக்குல்ல, ரெட் ஜெயண்ட்ல அந்த அமைச்சரானதுனால வெளியில வந்துட்டாரு. அதுல இருந்து பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு. பட் கம்பெனி அவருக்கு தானே. 172 பத்தி பேசுறோம். இது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்னு ஒரு இல்ல எனக்கும் வந்து ஐடியா இல்லை. ஏன்னா நான் மாரி செல்வராஜ் என்னும் போது வந்து அவரோட கடந்த 3 படங்கள் பாருங்க, பரியேறும் பெருமாள், அப்புறம் கர்ணன், அதுக்கப்புறம் மாமன்னன். இந்த 3 படங்களுமே அந்த அடிநாதமாக இழையோடுறது என்னன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள். அதுக்கு வந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுவார். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து அவர் அதில் சொல்லியிருப்பார் 3 படங்கள்லுமே. நீங்கள் முதல் படத்திலே பாருங்கள், கிளைமேக்ஸ்லேயே வந்து சொல்யூஷன் என்னங்கிறத அவர் சொல்லுவார். அதுபோல் வந்து கர்ணன்லேயும் அதே தான், இப்போ இந்த மாமன்னன்லேயும் வந்து அதே தான். 3த்துக்குமே தீர்வு வந்து அவர் சொல்லுவார். இந்த படமும் அந்த பாணியில் தான் வந்து அவர் எடுப்பார். ஏன்னா யாருக்காகவும் தன்னை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நபர் அல்ல அவர். மாரி செல்வம் ஒரு எழுத்தாளர். தன்னோட கருத்து என்னவோ, தன்னோட கான்செப்ட் என்னவோ அதுக்கு தான் ஹீரோ அப்படின்ற ஒரு கருத்தில் உறுதியாக நிற்கிறவர். அதனால் வந்து அவருடைய கதை வந்து ரஜினிக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இது எந்த ஆண்டு தொடங்கும் இந்த பணிகள்? இது வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் முடிஞ்ச பிறகுதான் அது தொடங்கும். 2026 வருமா? 2026ன்னு சொல்லலாம். 2025 ஆரம்பிக்கும். 2026 இந்த படம் வெளியாகலாம். இதுக்கு அடுத்த படத்தை பத்தியே வந்து இப்போ வந்து பேசுறாங்க. அதாவது தலைவர் 173 ஜெயிலர் 2 அந்த படம், அது ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த படம் இருக்கு. அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் படத்துக்கு பிறகுதான் 173 2. ஆனா அது தெரியாது, அது இந்த படத்துக்கு முன்னையா பின்னையாங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா ரஜினியோட 171வது படமே வந்து சன் பிக்சர்ஸ் தான். அதனால அடுத்து திரும்ப வந்து அவங்க பண்ணுவாங்களா இல்லை ரெட் ஜெயின் பண்ணிட்டு பிறகு அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அதுக்கு மேலதான் தெரியும். அதுக்கு பிறகு யாரெல்லாம் ரஜினியை இயக்கிறதுக்கு காத்திருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. கார்த்திக் சுப்பராஜ், அட்லி, இந்த மாதிரியான டைரக்டர் எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப நம்ம வந்து 173 பத்தி பேசுறோம், ஜெயிலர் 2 பத்தி. ஆமா, இப்ப நெல்சன் வந்து அந்த கதையை எழுதுற பணிகள். ஆமா ஆமா ஆமா, அந்த பணியில் தான் இருக்காரு. அவர் வேற எந்த படத்தையும் கமிட் பண்ணல. ஆக்சுவலா அவர் தனுஷை வச்சு பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான எந்த செய்தியும் இல்லை. ஏன்னா தனுஷ் அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்டே 4 ப்ராஜெக்ட் இருக்கு. அதனால வந்து அந்த இது எதுவும் இல்லை. அவர் முழுசா வந்து ரஜினிக்கான அடுத்த கதையில் இருக்கார். ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாமே ஒரு லைன் அப்ல படங்கள் வச்சிருக்காங்க. விஜய் மட்டும் தான் அறிவிக்கல. ஆமா, இது ரஜினி தான் வந்து அதிக படங்கள் லைனப். இப்போ பார்த்தாக்க எல்லாமே மெகா படங்கள் 5 படம் இருக்கு. அதுக்கப்புறமாவும் படம் பண்றாருன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் 5 ஆண்டுகள் வந்து அவர் பயங்கர பிஸியா இருக்கிறதுக்கான தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகமான ஆண்டா இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பா, இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் ரொம்ப உற்சாகமான படங்களை நம்ம வரவேற்கிறோம். ஆமா, மீண்டும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.